பரத் டாடி. சப் இன்ஸ்பெக்டர், எதுக்குடா என் பையனை அரெஸ்ட் பண்ற? உனக்கு இன்னுமா புத்தி வரல? போய் அவனை ரிலீஸ் பண்ணு. போ சீக்கிரம். ஏய், என்ன அப்படி பாக்குற? விட போறியா இல்லையா? விட மாட்டேன். அன்னைக்கு வெங்கட்ராமனை மிரட்டி இங்கிருந்து உன் பிள்ளைய கூட்டிட்டு போயிட்ட. இந்த சத்யா நீ நினைக்கிற மாதிரி பைத்தியம் இல்ல. இனிமே இவங்க நீ சொல்றத கேட்க மாட்டாங்க, நீ சொல்றத செய்யவும் மாட்டாங்க. சும்மா சவுண்டு கொடுக்காம வந்த வழிய பார்த்து திரும்பி போயிடு. என்னது? முன்னெடுத்து வச்ச கால பின்னாடி எடுக்கிறது இந்த முத்துப்பாண்டிக்கு பழக்கம் இல்லடா. முத்துப்பாண்டி, உனக்கு திமிரு அதிகமா போயிடுச்சுடா. ஓடா. அம்மா. எங்க அப்பா விடுறா. டாடி, டாடி. சப் இன்ஸ்பெக்டர், என் மேலையா கை வச்ச? இதுக்கு உன்னை பழி வாங்குற வரைக்கும் விட மாட்டேன்டா, விட மாட்டேன். அப்பா. அஜய், நான் இருக்கேன். நீ செத்தடா. டேய் லூசு, நான் மட்டும் வெளியில வந்தேன், உன்னை உயிரோடவே விட மாட்டேன்டா. ஏய், வாய மூடுறா ஊத்த வாயா. உனக்கு வெளியே வர்றது கூட ஆசை இருக்கா? உனக்கு தூக்கு தண்டனை வாங்கி தராம விட மாட்டேன். ஒண்ணு ஊர்ஜன மொத்தம் வேடிக்கை பார்க்க என் பிள்ளைய தெரு தெருவா தர தரன்னு இழுத்துட்டு போய் செல்ல போட்டிருக்கா. அதை நினைச்சாலே என் ரத்தெல்லாம் கொதிக்குது. அது மட்டும் இல்லைண்ண, என் பிள்ளைய வெளியே எடுக்க நான் ஸ்டேஷன் போனப்போ என்னையே கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிட்டாங்க. போலீஸ்காரங்க, அந்த நன்றி கட்ட ஜனங்க எல்லாம் அவன் பக்கம் தான் இருக்காங்க. அந்த அவமானத்தை எல்லாம் தாங்கிக்கிட்டு எதுவுமே செய்ய முடியாத பொட்ட மாதிரி வீட்டுக்கு வந்துட்டேன். ஆனா நீ டிஜிபிக்கு போன் பண்ணுவியோ, ஹோம் மினிஸ்டருக்கு போன் பண்ணுவியோ, அது எனக்கு தெரியாது. என் புள்ள ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வந்தா தான் போன என் மான மரியாதைலாம் திரும்ப வரும். எனக்குள்ள எரியிற நெருப்பு அணையன்னா அவன் திமிர அடக்கணும், அவனுக்கு ஒரு முடிவு கட்டணும். முத்துப்பாண்டி, நீ எவ்வளவு வேதனைப்படுதியோ அதே வேதனை எனக்கு இருக்குல்ல. உனக்கு அவன் மேல எவ்வளவு பகை இருக்கோ அதை விட டபுள் மடங்கு எனக்கு இருக்குல்ல. ஓ மட்டும் இருந்து என்ன பண்றது? நம்மளால இப்ப எதுவும் செய்ய முடியலையே. கையை கட்டி போட்ட மாதிரி இருக்கு. சிஎம்க்கு வேற என் மேல ஒரு கண்ணு இருக்கு. இந்த கேஸ் கோர்ட்டுக்கு போறதை தவிர வேற வழியே இல்ல முத்துப்பாண்டி, வேற வழியே இல்ல. நீ தைரியமா இரு. நான் ஏதாவது தந்திர மந்திரம் பண்ணி உன் பிள்ளை வெளியே கொண்டு வர பாக்குறேன். கூண்டில் நிற்கும் அஜயை ஐபிசி 302, 376 இந்திய தண்டனை சட்டத்தின் கீழ் குற்றம் சுமத்தப்பட்ட இந்த அஜயை ஜுடிஷியல் கஸ்டடியில் வைக்குமாறு இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. போலீசார் இந்த கேஸினை தீவிர விசாரணை செய்து 10 நாட்களுக்குள் தக்க சாட்சியங்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. மினிஸ்டர், என் பிள்ளை அந்த மேஜிஸ்ட்ரேட் ஜுடிஷியல் கஸ்டடிக்கு அனுப்பியிருக்கா. ரூல்ஸ் பிரகாரம் என்ன நடக்கணுமோ அதுதான் நடக்கு. நீ கோர்ட்ல ஏதோ பண்ண போறேன்னு சொன்ன. நான் பண்றதுக்கு இந்த கேஸ் கோர்ட்டுக்கு வரட்டும். அப்புறம் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் முத்துப்பாண்டி, இந்த கேஸ்ல முக்கியமான சாட்சி அந்த பைத்தியக்காரப்ப. எக்காரணம் கொண்டும் அவன் கோர்ட்டுக்கு சாட்சி சொல்ல வரக்கூடாது. அப்படி முடியலைன்னா அவனை போட்டு தள்ளிரு. நான் பாத்துக்கிறேன். வாய மூடுறா ஊத்த வாயா. உனக்கு வெளியே வர்றது கூட ஆசை இருக்கா? உனக்கு தூக்கு தண்டனை வாங்கி தராம விட மாட்டேன்டா.
இல்லன்னா உங்க எல்லாரையும் கொன்னுடுவேன். அந்த பைத்தியக்காரன் எங்க இருந்தாலும் என் காலடியில கொண்டு வந்து போடுங்க. இல்லன்னா உங்க உயிரை மட்டும் இல்ல, இந்த குடிசைகளை சேர்த்து கொளுத்திடுவேன். ஏய், கோர்ட்ல சாட்சி சொல்றியா? ஏய், ஏய், மரியாதை தள்ளி போங்க, இல்லன்னா உங்க எல்லாரையும் கொன்னுடுவேன். ஏய், நம்ம ஊர் மக்களும் அந்த பைத்தியக்காரனும் சேர்ந்து அடிச்சே கொன்னுட்டாங்களா? என் புள்ள அஜய் ஜுடிஷியல் கஸ்டடியில இருக்கான். அது பழைய செய்தி. நான் சொல்றது இப்ப நியூஸ். நான் நிஜமா தான் சொல்றேன். எல்லாரும் சேர்ந்து கண்டத்தனமா வெட்டி போட்டாங்களா? அப்ப என்ன கூட துரத்திட்டு வந்தாங்க. அந்த குருட, அந்த பைத்தியக்காரன், அந்த குண்டை எல்லாரும் சேர்ந்து கண்டத்தனமா வெட்டிட்டாங்க. கண்ணு வெளியில வந்துருச்சு, தலைய தனியா எடுத்துட்டாங்க, காலை வெட்டிட்டாங்க. தம்பிய பாக்குறதுக்கு ரொம்ப பயமா இருந்துச்சுப்பா. என் பிள்ளையோட உடம்பு வேகிறதுக்கு முன்னாடி அந்த சேரி ஜனங்க ஒருத்தன உயிரோட இருக்க கூடாது. இந்த கொல்லி எரிஞ்சு அடையறதுக்குள்ள அந்த குடிசைங்க எல்லாமே எரியணும். பாருங்கய்யா, எல்லா குடிசையும் எரிச்சு நாசம் பண்ணிட்டாங்க. அந்த முத்துப்பாட்டி எங்க குடிசைக்கெல்லாம் தீய வச்சுட்டாங்க. எல்லாம் எரிச்சு நாசமா போச்சுயா. உள்ள குட்டி எல்லாம் தெருவுக்கு வந்துருச்சுயா. நீங்க தான் எனக்கு காப்பாத்து. நீங்க எல்லாம் தைரியமா இருக்கணும். இப்ப அந்த முத்துப்பாண்டி தனியாள், ஊரு பூரா நம்ம பக்கம் இருக்கு. நாம் எல்லாம் இப்பவே ஊருக்குள்ள போய் எல்லாரும் ஒற்றுமையா இருந்து அந்த முத்துப்பாண்டியை எதிர்த்து நிற்போம். என்ன சொல்றீங்க? சரிதானே? நடங்க. அப்ப அந்த போலீஸ்காரன் பரத்து பத்து எரியுதே பகை எரியுதே அப்படின்னு பாடும்போது என் கையில இருக்க முடியெல்லாம் 90 டிகிரில செங்குத்தா நட்டுக்குச்சுப்பா. அவனை பத்தி என்கிட்ட பேச உனக்கு வெக்கமா இல்ல? ஏய், அந்த மரத்தோட தலையை எடுத்துட்டு வந்து என் காலடியில வைக்கடா. போங்கடா. மை காட். ஹலோ பரத், என் டாடி மினிஸ்டர் கிட்ட உன்னை பத்தி ஏதோ பேசிருக்காரு. உன்னை கொல்ல சொல்லி ரவுடிங்க கிட்ட சொல்லியிருக்காரு. நீ எங்க இருந்தாலும் ரொம்ப ஜாக்கிரதையா இரு பரத். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஸ்வப்னா, கூடவே இருக்கிற கள்ளன் அந்த சிவனால கூட கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதை நீ நிரூபிச்சிட்ட. ஏய், அவன் அண்ணனை கொண்டு இருக்கான். பட் டாடி, ஐ லவ் ஹிம். லவ்வா? படிக்கிறப்ப ஸ்டார்ட் ஆகி இப்ப நம்ம வீடு வரைக்கும் வந்திருக்கேன். என் எதிரியையே காதலிக்கிறதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? அநியாயம் பண்றதுக்கும் அட்டூழியம் பண்றதுக்கும் உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும், அதே மாதிரி என் காதலுக்கு அவ்வளவு தைரியம் இருக்கு. என் பிள்ளையை இழந்துட்டேன். மறுபடியும் நீ அவனை சந்திச்சினா உன்னைய இழக்க தயங்க மாட்டேன். ஏய், இதே ரூம்ல லாக் பண்ணி வை. சரிப்பா.